राज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी श्रीकुंडसंभूता देवकार्यसमुद्यता ஸ்ரீ மகாராஜ்யங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமம். அம்பாள் சிம்ஹாசனத்துல அமர்ந்திருக்கா. அந்த சிம்ஹாசனம் மிகச் சிறந்தது. இது சாதாரணமாக இந்த நாமாவை கேட்ட மாத்திரத்தினால நமக்கு புரியக்கூடியதான ஒரு அர்த்தம். அந்த சிம்ஹாசனத்துல ஸ்ரீமத்துவம் என்ன? அது எப்படி சாதாரணமான சிம்ஹாசனேஸ்வரி சிம்ஹாசனத்துல வீட்டு இருப்பவர்னு சொன்னாலே போருமே, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு புதுசா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இது சாதாரண சிம்ஹாசனம் இல்ல. சிம்ஹாசனம் எதற்காக தயாரிக்கப்படுகிறது? ஒரு ராஜா அதுல உட்காரணும். ராஜா உட்காரும் பொழுது ராஜாவரணத்துல ஜனங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பிரதிபத்தி ஏற்படணும். சாதாரணமாக சேர்ல உட்கார்ந்தா ஒரு மாதிரி, சிம்மாசனத்துல உட்கார்ந்தா அடையப்பா கொஞ்சம் பயம். உலகத்தை எல்லாம் ஆளுகிறார் ராஜாவானவர். சாதாரணமாக கிராமாந்தரத்தை இவங்களை பார்ப்பார். இப்ப பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு அவரிடத்துல அவ்வளவு பயம் இருக்கார். என்ன நம்மளோட சமானமான வந்திருக்கார். சரி, ஆனா சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியதான ஒரு நிலை. அங்கே அனாவசியமாக யாரும் பேசப்படாது. அப்படி ஒரு நிலையில இருக்கா. ஆகையால் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தா என்ன தோன்றது அப்படின்னா, ஜனங்களுக்கு ஒரு வீரரசம், ஒரு பயம் ஏற்படும். ஆகையால் அப்படி ஜெகத் பரிபாலனம் பண்ணக்கூடியதான பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான நிலையில இருக்க. ஆகையால் அவளுக்கு ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. ஒரு ராஜாவானவர் அந்த ஊர்ல தான் அவர் வசதி. ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா. அந்த தேசத்துல எங்க இருக்காரோ அவருக்கும் தான் அந்த ராஜாவுக்கு மதிப்பு. பக்கத்து ஊர்ல போனேன்னா அவருக்கு மதிப்பே கிடையாது. நாய் விரட்டும், அவர் கணக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. வித்வான் சர்வத்திர பூஜ்யதேன்னு சொல்ற, அது பார்த்துப்போம். நமக்கு இப்ப பிரயோஜனம் இல்லையாது. அந்த ராஜாவானவர் ஸ்வதேசத்தில் தான் பூஜிக்கப்படுறார். ஆனா இந்த பரமாத்மா அம்பாள் இருக்க பார்த்தீங்களா, நிக்கில ஜெகத்தை பரிபாலனம் பண்ற. 14 பூதங்களை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. அதான் அம்மாவனுடைய ஒரு சாம்ராஜ்யம் இவ்வளவு இருப்பதனால அங்க இருக்கக்கூடியதான ஏற்ற கந்தர்வ கிண்ணற கிப்புருட அத்தனை தேவதைகளும் அத்தனை மனுஷியாலும் அத்தனை பிராணிகளும் அம்பாளுக்கு பயப்பட்டு இருக்கா. அவளுக்கு எல்லோருக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஆசனத்தில் இருக்கக்கூடியதான அதுக்கு அம்பாளுக்கு சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு பேர். இப்படி சிம்ஹாபின்னமான ஒரு ஆசனமா இருக்கிறதுனால சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது அர்த்தம். இந்த வருஷம் என்ன சொல்றது? அம்பாளுடைய ஆசனமே சிம்மம், அம்பாளுடைய வாகனம் சிம்மம். இந்த வாகனங்களை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு வாகனம் கொடுத்திருக்கு. மகாவிஷ்ணுக்கு கருடன வாகனமா கொடுத்திருக்கு. பரமேஸ்வரனுக்கு காளமாட்ட வாகனமா கொடுத்திருக்கு. ஆனா சொல்றப்பெல்லாம் ரொம்ப காள மாடுங்கிற என்னமோ தெரியல. ஏன் நல்ல வயசுல இருக்கிற களமாட வச்சுக்கூடாதவர் என்னமோ கிழவாடவர்கள். அம்பாளுக்கு எப்படின்னு சிம்மத்தை ஆசனமா கொடுத்துருக்க. சுப்பிரமணிய சுவாமிக்கு மயில வாகனமா கொடுத்திருக்க. ஏன் சுவாமி இப்படி இந்த வாகனங்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். இந்த வாகனங்கள் என்ன சொல்றது அப்படின்னா அந்தந்த தேவதா சக்தியை சொல்றது. மகாகணபதிக்கு மூஞ்சூர வாகனமா கொடுத்திருக்க. ஏன் சார் நல்ல பொருளை கிடைக்கலையோ அவருடைய சைத்துக்கு அது நல்லா இல்லையா வாகனம், ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னு நமக்கு சந்தேகம். அதுக்கு மூஷிகம்னு பேர். அவருக்கு மூஞ்சூருக்கு சம்ஸ்கிருதத்துல மூஷிகம். முஷஸ்தேயேங்கிற ஒரு தாது. அது என்ன பண்றது? எலிக்கு ஒரு வழக்கம் இருக்கு. அது எங்க இருந்தாலும் அந்த பொருளை அங்கே சாப்பிடாது. எங்க பொருள் இருக்கோ அது அங்கே சாப்பிடாது. அது என்ன பண்றது? ஒரு இடத்துல திருடிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அங்கேதான் சாப்பிடும். அதனால ஒரு நாள் உங்க பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வடை இருக்கும். மாமி சந்தேகப்படும், எத்தனை நாளா இந்த காரியம் பண்றேன். அவன் இவர் ஒன்றும் பண்ணல, எலி பண்ணி எங்கெங்கயோ இருக்கிற பொருளை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சுருந்து சாப்பிடும். அதே அணிலோ மற்ற பதார்த்தங்களே எங்க இருக்கோ அங்கேதான் சாப்பிடும். அணில நீங்க பார்த்திருக்கேன், மரத்தை களையில உட்கார்ந்து அது வெயிலா இருந்தாலும் சரி நன்னா உட்கார்ந்து ஜம்முன்னு அங்கே 2 பத்மாசனம் மாதிரி போட்டுண்டு அது சாப்பிடும். அது யாருக்கும் பயப்படாது. அணில் அப்படி சாப்பிடுறது. அப்ப அந்த இருக்கிற இடத்துல அதனுடைய ஒரு இண்டிகேஷன் இருக்கப்படாது. அப்படி என்ன பண்ற அந்த கணபதி உங்களுடைய மனசுல இருக்கிற பாபங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அங்கேயே இருக்காம நகற்றி வேற இடத்துக்கு போய் அதை சாப்பிடுற, நாசம் பண்ற. இங்கே நாசம் பண்ணினா
அந்த தூசி அங்க இருக்குமோ இல்லையோ அதுவும் இருக்கக்கூடாது. கணபதிக்கு ஏன் மூஷிகம் வாகனமா வச்சேன்னா அவரை தியானம் பண்ணினேலையானால் கணபதியானவர் உங்க மனதில் இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் அங்கிருந்து கடத்து வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் அங்கே நாசம் பண்ற. சோ அந்த ட்ரேஸ் கூட இருக்காது. அதனாலதான் அந்த மகா கணபதியுடைய கௌரவம் அவருக்கு மூஷிகம் வாகனமா வச்சு. அதே போலயே சுப்பிரமணிய சுவாமிக்கு நீங்க மயில வாகனமா வச்சிருக்க. இந்த மயில் என்ன பண்றது தெரியுமோன்னா அது மழை காலத்துல மேகங்கள் வரும் பொழுது வர்ஷிக்கும் பொழுது அந்த மயிலானது தோகையை விரிச்சு ஆடும். அதே போலயே நமக்கு நல்ல காலம் வரும் பொழுது மனுஷனுடைய சந்தோஷம் விஸ்தாரமாகுமா. அந்த சுப்பிரமணிய சுவாமி உபாசகாலுக்கு எப்படின்னா அந்த பகவத் சாநித்தியமும் அந்த உபாசனா பலமும் வர காலத்துல மனசுல அதிகமான ஒரு சந்தோஷம் காணப்படும். ஆகையால் தான் மயில வாகனமா வச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொருத்துக்கும் எல்லா தேவதைகளும் சொன்னா எங்க டைம் இருக்காது, சில தான் சொன்னேன். பரமேஸ்வருக்கு வாகனம் என்ன? அவர் ரிஷப வாகனம். ரிஷபமானது தர்மத்துக்கு அடையாளம். அந்த தர்மமானது நமக்கு மனசுல வளரும்படி பண்ணுவார் பரமேஸ்வரர். ஒரு தரம் பவாய தேவாய நமஹா சர்வாய தேவாய நமஹா அப்படின்னு இந்த 8 நாமாக்களை நீங்க சொல்லிடையாத இனிமேல இந்த பிறவில உங்களுக்கு கெட்ட வழிக்கு மனசை போகாம காப்பாற்றுவார். தர்ம சிந்தனை வரும்படி பண்ணுவார். ஆகையால் தர்மம் விருஷதி வர்ஷயதி இது விருஷா. அதனால்தான் விருஷபா. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு தாற்பயம் உண்டு. ஏதோ வியாசாச்சாரியால் ஏதோ ஒரு வாகனத்தை ஒரு பிராணியை கூப்பிட்டு இது இவருக்கு வாகனம் அப்படின்னு ஸ்கூட்டர்லயே ஒவ்வொரு ஸ்கூட்டர் ஒவ்வொருத்தர் லைக் பண்றாலும் இல்லையோ அது மாதிரி நினைக்கப்படாது. நீங்க இங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு அபிப்பிராயம் உண்டு, ஒரு எண்ணம் உண்டு, அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு. இப்படி அப்படி இருக்கும் பொழுது அம்பாளுக்கு சிம்ம வாகனம்னு சொல்லும். சிம்மம் என்ன? மிருகராஜா. இந்த மிருகராஜாவுடைய ஒரு வழக்கம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். சிம்மமும் பார்த்திருக்கேன், புலியும் பார்த்திருக்கேன், மற்ற பிராணிகளையும் பார்த்திருக்கேன். இந்த புலியோ அல்லது சிறுத்தையோ என்ன பண்ணும்? ஒரு பிராணிய பார்த்த மாத்திரத்தினால அந்த பிராணியை போய் கொண்டுவிடும். அது சிம்மம் அப்படி பண்ணாது. அது பாட்டு தூங்கிட்டே இருக்கும். எலியோ மேல போனாலும் கவனிச்சுக்காது. நமக்கு கொசு கடிச்சா தெரியாம இருக்கு பார்த்தா அது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா என்ன வீங்கி இருக்கீங்கன்னு ஓஹோ கொசு கடிச்சிருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த கொசு உங்க மேல உட்காராமலேயே கடிக்கிறது சில சமயத்துல. அப்புறம் உடம்பெல்லாம் ருத்ராட்சமா ஆகுது. இப்படி அந்த சிம்மத்துக்கு மேல பிராணிகள் ஓடினாலும் அது கவனிக்க அது பாட்டுக்கு அப்படி இருக்கும். ஆனா அதுக்கு பசி வந்தது எழுந்துன்றதுன்னா நேர போய் அது யானையா இருக்கட்டும் வேற எந்த பிராணியா இருக்கட்டும் ஒரே அடி. அதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. மற்ற சமயத்துல ஒண்ணும் பண்ணாது. அதே விதமாக அம்பாள் எப்படி ஒரு ராஜ்ஞியா இருக்காளோ அதே விதமாக அந்த சிம்மமும் அதே சுபாவத்தோட இருக்கு. எப்ப கிரௌரியம் வேணும், எப்ப பராக்கிரமம் வேணும், எப்ப துட்ட கட்சணம் வேணும், அப்பதான் அது தன் காரியத்தை பண்ணும். தாவப்பரியந்த க்ஷேமமா ஆனந்தமா உட்கார்ந்து. அதனாலதான் சிம்ம வாகனம். இந்த வாகனத்துக்கு விசேஷம் என்ன? இதான். அப்படிப்பட்டதான அந்த சிம்ம வாகனத்துல அம்பாள் இருக்கிறதுனால சிம்ம ஆசன ஈஸ்வரி. சிம்மமே ஆசனமாக கொண்டவள். இதை சொல்லும் பொழுது சிம்மமாருக்கிய கன்யாசேனியதோ மைதோனயா மைதக்னே ததோ தேவி ததா சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு பகவானுடைய நாமாவை நிர்வச்சனம் பண்ணும் பொழுது ஏன் அம்பாளுக்கு இந்த பெயர் வந்தது என்று தேவி புராணம் நமக்கு சொல்வது. இப்படி 2வது அர்த்தம் பார்த்தோம். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரிங்கிற அபிப்பிராயத்துல 2வது அர்த்தத்தை பார்த்தோம். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். நிருப அதிஷ்டம் ஆசனம் சிம்மாசனம் உச்சதே. ராஜாக்கள் அதிஷ்டானம் பண்ணக்கூடியதான இருக்கக்கூடியதான வீட்டில் கொண்டிருக்கின்றதான ஆசனத்துக்கு சிம்ஹாசனம்னு பேரு. ஆசனேஷு சிம்மஹா சிரேஷ்டம். ஆசனங்கள்ல மிக சிறந்ததான ஆசனம். அதனால அதுக்கு சிம்மாசனம் பேரு. ராஜதந்தித்வா பூர்வ நிபாசா. ஆசனேஷு சிம்மம்னா ஆசன சிம்மமான் தானே சொல்லணும். ராமஸ்தாத்தோ லக்ஷ்மணஸ்தான லக்ஷ்மண ராமஹான் சொல்லுவிடா. ராமலட்சுமணன் தானே சொல்லணும். ஆசனேஷு சிம்மமான எப்படி சமாசத்துக்கு சொல்வேன்? ஆசன சிம்மமான சொல்லணும். நீங்க என்னன்னா சிம்ஹாசனம் திருப்பி சொல்லிவிட்டேன். எப்படின்னு இந்த ராஜதந்தாதி கணத்துல இருக்கிறதுனால டச் பிரத்தியம் வந்ததுனால முன்னால பூர்வ நிபாதம். அவ்வளவு. இதெல்லாம் வியாக்கரணம் நமக்கு வேண்டாம். ராஜதந்தாதித்வா பூர்வ நிபாத. ஸ்ரீமத் சாம்ராஜ்ய லட்சுமிவத்வாச்ச. ஸ்ரீமத் சாம்ராஜ்ய லட்சுமி
சகல பூமண்டலங்கள் முழுக்க அம்பாளுக்கு சாம்ராஜ்யமா இருக்கிறதுனால சத்சிம்ஹாசனம் அந்த சிம்மாசனமும் அப்படி இருக்கிறதுனால சிம்மாசனேஸ்வரி சத்ய ஈஸ்வரி ஈஸ்வரி ஒரு அர்த்தமாச்சு. ரெண்டாவது அர்த்தம் என்ன? சிம்மாபின்னம் ஆசனம், சிம்மமே ஆசனமாக உடையவள். அம்பாள் வீட்டில் இருக்கக்கூடியதான இடம் எது? சிம்மாசனம். தேவியாக சிம்மாசனா ரூಢத்வார் ததுக்தம் தேவி புராணே நாம நிர்வச்சன அத்தியாயே. தேவி புராணத்துல ஏன் இந்த பெயர் வந்தது அம்பாளுக்கு என்று சொல்வதற்காக வந்ததான இடத்துல சொல்லியிருக்கு. சிம்மமாருஷ்ய கன்யாஸ்வே, அம்பாள் கன்யையாக இருக்கும் பொழுது சிம்மத்தை ஏறி நிகதோ மகிஷோ அனையா, அம்பாளால மகிஷாசுரன் கொல்லப்பட்டார். இன்னும் கன்யா பர்வத்திலேயே இருக்கும் பொழுதே இந்த செயல் நடந்தது. மகிஷக்னி ததோ தேவி, அதுக்காக அப்பாளுக்கு என்ன பேரு? மகிஷக்னி அப்படின்னு, மகிஷனை கொன்னவள் அப்படிங்கிற பேரு. ததா சிம்ஹாசனேஸ்வரி, அப்படியே சிம்மத்தை ஆவாகனமாக கொண்டிருப்பதனால் அம்பாளுக்கு சிம்மாசனேஸ்வரின்னு பேர் வந்திருக்கு. இப்படி ரெண்டு அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்ததான ஒரு அர்த்தம், யத்வா சிம்ம சப்தா ஹிம்சார்த்தகா. சிம்மம்னு சொன்னாலே ஹிம்சை பண்ணக்கூடியதான பிராணி, கொல்லக்கூடியதான பிராணி அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லோருக்கும் சிம்மத்தை கண்டா பயம். மனுஷர்களுக்கு மட்டும் இல்ல, பிராணிகளுக்கு, யானைக்கு கூட சிம்மத்தை கண்டா பயம். சிம்மம் ஸ்வப்னத்துல வந்தாலே யானை பிராணை விட்டுருமா? ஏன்? அவ்வளவு பெரிய பிராணியாச்ச. எதற்கு சிம்மம் வந்தது? ஏன்னா தன்னுடைய துதிக்கையினால அதை புடிச்சு விடுத்துன்னா ஒரே அடி துணி துவைக்கிற வேலை துவைச்சு விடும், போயிடுச்சு சிம்மம். ஆனா சிம்மம் என்ன பண்ணும் தெரியுமா? அது யானைக்கு இடமே குடிக்காது. ஒரே தரம் கீழே இருந்து ஒரு பாயும் அதனுடைய கண்டஸ்தலத்துல மேல உட்கார், அங்கே ஒரே அடி போயிடுச்சு சிம்மம். இது யானை. அப்படி அது ஒவ்வொரு பிராணிக்கும் இன்னொரு பிராணியை எப்படி கொல்வதுங்கிற ஒரு நாக்கு தெரியும். ஆகையால் இந்த சிம்மமானது அவ்வளவு சிம்மத்தை கண்டு அப்படியான ஒரு பயப்படுறதான். அதனாலதான் அந்த சிம்மத்துக்கு ஒரு கௌரவம். எத்தனை பிராணிகளும் யாரும் எல்லோரும் பயப்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதனால சிம்மம்னு சொன்னாங்கன்னா ஹிம்சை பண்ணக்கூடியதான பிராணிக்கு சிம்மம்னு பேரு. அதனால ஆனா அப்ப ஹிம்சை என்ன வரணும்? தாத்து ஹிம்சா தாத்துல வந்துன்னா ஹிம்சகான் தானே வரணும். சிம்மம்னு ஏன் வந்து இருக்குன்னு அது என்ன பண்றது? சில சமயத்துல அப்படி ஆயிடுறதுன்னு. இபிதாதோ சிம்ம சப்தா வசகாந்தௌ சிவஸ்மிருதா வர்ணவ்யச்சயத சித்தௌ பத்யக கஷ்யபோ யதா. இபிதாதோ சிம்ம சப்தா, ஹிஸ் தாத்துல இருந்துதான் சிம்ம சப்தம் வந்தது. ஹிம்சை பண்ணக்கூடியதான பிராணிங்கிற அர்த்தத்துல சிம்ம சப்தம் வந்திருக்கு. அதே போல வசகாந்தௌ சிவஸ்மிருதா, பரமேஸ்வரன் சிவன் சொல்ற அந்த சிவனுடைய பேர் எப்படி வந்தது? வசகாந்தௌ, பிரகாச வடிவமாக உள்ளவர், எல்லோருடைய அகற்றுல இருக்கக்கூடியதான இருட்டை நீக்குபவர், அஞ்ஞானத்தை நாசம் பண்ணி அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம். அதனால அவருக்கு வசகாந்தௌ அப்படிங்கிறத. காந்தின்னு என்ன அர்த்தம்? ஒளின்னு ஒரு அர்த்தம், பிரகாசம்னு ஒரு அர்த்தம். காந்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அட்ராக்ட் பண்றதுன்னு அர்த்தம். காந்த கல்லுன்னு சொல்றோம் இல்லையோ, அட்ராக்ட் பண்றது. இவைகள்லாம் சம்ஸ்கிருத பதங்கள் தான். ஆகையால் மனுஷியாளுடைய மனசை அட்ராக்ட் பண்ணி ஆகர்ஷணம் பண்ணி அவ மனசுல க்ஷேமத்தை உண்டு பண்ணி சாஸ்தியை உண்டு பண்ணி அவளுக்கு மோட்ச பரியந்தமான சுகத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வப்பிரகாச ரூப சைத்தன்யம் அந்த பரமேஸ்வர சைத்தன்யம். ஆகையால் அந்த சிவாங்கிற பதம் எங்க இருந்து வந்திருக்க? வசால வந்திருக்கு, எல்லாம் திருப்பி வருது. அதே போல வர்ணவ்யச்சேதசித்தௌ பத்யக கஷ்யபோ யதா. கஷ்யபர்னு ஒரு மகர்ஷி வேதங்கள்லயும் புராணங்கள்லயும் வந்துருப்பார். திதி அதித்தின்னு இரண்டு பேருக்கு ஆட்டுக்காரர், பிரஜாபதிகள்ல ஒருவர். அந்த கஷ்யப பிரஜாபதினு சொல்றோமோ இல்லையோ, அந்த கஷ்யப பிரஜாபதிக்கு நிஜமான பேர் என்ன தெரியுமோ? பத்யகான்னு. ஏன்னா பார்ப்பவர், பிரம்மத்தை பார்த்தவர், சாதாரணம் இல்லை. பத்யகா பார்த்தவர், ஆத்மானுபவத்தை கொண்டவர். அப்படி பத்யகான்னு பார்த்தவர் எனக்கூடியதான அர்த்தத்துல வரக்கூடியதான சொல்ல திருப்பி படிச்சு விட்டா சார். கஷ்யபகான் என்ன பண்ற? பத்யகான்னு படிக்க வேண்டிய இடத்துல கஷ்யபகான்னு படிச்சிருக்க என்ன பண்றோம்? அதே போலயே ஹிம்சான்னு படிக்கக்கூடியதான தாத்துவ சிம்மம்னு படிச்சுட்டா. வசகாந்தோ, வசான்னு படிக்க வேண்டியதான இடத்துல சிவான்னு படிச்சுட்டா. ஏன் இப்படி பண்றா தெரியும்?
அப்பய தீட்சிதர் அவர் என்ன பிரார்த்தனை பண்ணினார் பரமேஸ்வரன், ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்ச ஆந்திர ஜன்ம ஸ்வஜன்மபாத் ததோபி யாஜுஷி சாக்கா நாற்பத்திய தபசலம். நான் அடுத்த பிறவி எனக்கு இருக்கிறேன்னா ஆந்திரனா பிறக்கணும்னு என விஷ்ணு சொல்லப்படுவதுக்கா விஷ்ணுதாத்மா ஆந்திர நிஷூதன ஆந்திரனை கொண்டவர் இருக்கு. அதுக்காக இல்ல, ஆந்திர தேசத்துனா அவருக்கு ஏதோ ஒரு பிரீதி வச்சுப்பமே. ஆந்திரத்துவம் ஆந்திர பாஷாச்ச ஆந்திர பாஷை இருக்கணும். ஆந்திர தேச ஸ்வஜன்மபா ஆந்திரா தேசத்துல நான் இருக்கணும். அதுக்கப்புறம் ததோபி யாஜுஷி சாக்கா யாஜுஷி சாக்கா எனக்கு எதிர்வேதமா இருக்கு, அவர் தாமதி, அதனால நான் யாஜுஷி சாக்கையில நான் பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் பரமேஸ்வரர்கிட்ட. ஏன் சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஆந்திர தேசத்துல ஒரு விசேஷம் இருக்கு. ஆந்திர தேசத்துக்கு தெலுங்கு தேசம், தெலுங்குன்னு இல்ல ஸ்ரீலிங்க தேசம். அது ஸ்ரீலிங்க தேசமா இருக்கிறதா திராட்சாராமம் பீமவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல காளஹஸ்தின்னு. அப்படி அந்த சிவ அர்ச்சனையானது சிவோபாசனம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதான தேசம் ஆந்திர தேசம். அதனால்தான் ஸ்ரீலிங்க தேசம்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்ரீலிங்கம் அது கழுத தேய்ச்சி கட்டரும் பாய்ச்சா போல தெலுங்கு தெலுங்குங்கிறான் சொல்லிட்டு இருக்கா. ஆந்திர பாஷை என்னென்ன, அதுல சம்ஸ்கிருதத்துல இருக்கிற மாதிரி 51 எழுத்துகளும் இருக்கு. அதனால உச்சாரணமானது சிரமம் இல்லாமல் வரும். அதனால ஆந்திரா பாஷையானது வசதி. ஆந்திர ஜன்ம ஸ்வஜன்ம பாக்குன்னு சொன்னாரே என்னென்ன, அவ தெரியாமலேயே சிவநாம உச்சாரணம் பண்றான். ஆத்துல ஆத்துக்காரிய பேரை வச்சு கூப்பிடப்படாதுன்னு தர்மசாஸ்திரம். இப்ப ஸ்திரீகளே புருஷால பேர் வச்சு கூப்பிடுறது அது வேற. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, ஆத்மநாம குரோர்நாம நாமாபி கிருபணஸ்ய ஸ்ரேயஸ்காமோ நகிருண்ணீய ஜேஷ்ட அபத்திய களத்ரயோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தன்னுடைய பெயரை சொல்லிக்கப்படாத. ஆத்மநாம குரோர் நாம குருனுடைய பெயரை சொல்லப்படாது. நாம அதிகிருபணஸ்ய பரம கஞ்சனா இருக்காரு அவன் பேரை சொல்லாதீங்கிறது சொல்லப்படாது அப்படின்னு. ஸ்ரேயஸ்காமஹா வாழ்க்கையில முன்னேறவனா இருந்தால் இவைகளை சொல்லப்படாது. ஜேஷ்டாபத்திய பெரிய பையனுடைய பேர் முதல் பையனுடைய பேர் சொல்லப்படாதா. அதே மாதிரியே களத்திரையோ களத்திரம் ஆத்துக்காரி பேரு சொல்லப்படாது. அதனால சொல்லப்படாதுன்னு எப்படி சார் கூப்பிடுறது, வசே வசேன்னு கூப்பிடுவாளாம். இந்த வசேங்கிறது திருப்பி போட்டா சிவான்னு வேணுமா அப்படின்னு. என்ன அந்த ஒரு விதமான ஒரு பிரயத்தனமும் இல்லாமலேயே ஆந்திராளுக்கு அந்த சிவநாமோச்சாரணம் ஏற்படுறது. ஆகையால் புண்ணிய சாய்த்து புண்ணியம் அதிகமாக வருவதற்கு வழி இருக்கு அப்படிங்கிறது ஆந்திர தேசம் வசதிங்கிற. ததோபி யாஜுஷீசாக, ஏன்னா ஸ்ரீருத்ரம் அங்கே தானே இருக்க. ஸ்ரீருத்ரம் எதிர்வேதத்துலதான் இருக்க, ருக்வேதத்துல இல்ல. ருக்வேதத்துல ருத்ராய பிரசேத சேவை ருஷமாய தவ்யசே அப்படின்னு ருத்ரனோட மற்ற தேவதைகளை சேர்த்துத்தான் சொல்றதே தவிர தனியாக ருத்ரன் ருக்வேதத்துல இல்ல. சாமவேதம் என்னாச்சுன்னு இங்க ருக்வேதத்துக்கு மேலதான் சாமவேதம் பாட்டு. எதிர்வேதத்துலதான் அந்த ருத்ரம் இருக்கு. ஜம்மு நமஸ்தே ருத்ரமன்ய பௌத்தவத விட வேணும். அந்த அந்த ருத்ரத்தை சொன்னாலே அது ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், அப்படி விசேஷமா இருக்கக்கூடியது அந்த எதிர்வேதம். ஆயா நான் எதிர்வேதத்துல பறக்கணும்னு. அது மாதிரி இந்த வசாங்கிற தாத்துல இருந்து வந்து சேர்ந்திருக்க சிவாங்கிற பதம். பச்சைக்காங்கிற தாத்துல இருந்து திருப்பி கஷ்யபகா அப்படின்னு பேர் வந்தாச்சு. அதனால இங்க சிம்ம சப்தம்ங்கிறது என்ன அர்த்தம், ஹிம்சை பண்ணக்கூடியதான பிராணி. அப்படி போட்ட அது போன்றதான ஒரு சொரூபத்தை உள்ளவள், அது போன்றதான ஒரு குணத்தை உள்ளவள் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு இருக்கு. எத்வா சிம்ம சப்தா ஹிம்சார்த்தகா ததுக்தம் வையாகரணை இது ஜாதோ சிம்ம சப்தா வசகாந்தௌ சிவஸ்மிருதः வர்ணம் யச்சேத சித்தௌ பச்ச கக்கஸ்ய கோயதா அப்படின்னு. தேன சிம்மேன ஹிம்சையா அசனம் க்ஷேபணம். ஆகையால் சிம்மம் போன்றதான என்ன பண்றது, ஹிம்சையினால உலகத்துக்கெல்லாம் அதிஹிம்சை பண்ணக்கூடியதான ஸ்வரூபமா இருக்காள். நிராச இது யாவது அசுக்ஷேபணே இது தாது. தேன சிம்ஹாசனேன ஹிம்சையா ஆசனம் க்ஷேபணம் நிராசா இது யாவது
அசுட்சேபனே இது தாதோஹோ ல்யுட் சம்ஹாரா இது சமுதாயார்த்தா. என்ன பண்றது? உலகத்தை முழுக்க தன்னிடத்தை சேர்த்துக்கிறாளா. பிரளய காலத்துல சகல பிராணிகளும் மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறா. ஏன்னா மறுபடியும் புதுசாக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு காலத்துல நமக்கு உங்களுக்கு இந்த ஜன்மா கொடுத்திருக்க அம்பாள் மனுஷி ஜன்மம். ஒவ்வொரு கணமும் இது வேஸ்ட் பண்ணப்பட. ஜந்தூராம் நரஜன்ம துர்லபம், ரொம்ப துர்லபமானது. சாஸ்திரங்களை வாட்சாத்தான் தெரியுது. நம்ம பாட்டுக்கு 100 வயசா இருந்தா 100 வயசும் விஷயானுபவத்திலேயே போக்கிக் கொண்டிருக்கா. ஆனா அந்த பக்கம் தெய்வத்தின் பக்கம் திரும்ப மாட்டேங்க. இந்த பிறவியில அவன் கடைசி பிறவியா ஆக்கி கொள்ளணுமேயானால், மறுபிறவி இல்லாம இவனுக்கு இருக்கணுமேயானால் இந்த ஜன்மாவில பிரம்மஞானத்தை அடையணும். அவன் அதற்காகத்தான், அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் உங்களுக்கு இந்த சரீரமே கொடுத்திருக்கு. இந்த சரீரத்துல உங்களுக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் அத்தனையும் கொடுத்திருக்க. எதற்காக? நீ இதெல்லாம் பார்த்துக்கோ. ஆனா வந்து படி. அம்மா குழந்தை என்ன பண்ற? போய் விளையாடிட்டு வாங்குற. எதற்காக? விளையாட்டு வந்த பிறகு 1/2 மணி நேரம் படி. ஓ, ஸ்கூல் படிப்புக்கு 1/2 மணி நேரம் படிச்சா போகணும். ஆனா அந்த 1/2 மணி நேரம் நீ காய்ச்சல் படிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை 2 மணி நேரம் விளையாட விட்டுருக்கேன். அதே போல நமக்கு இந்த 5 புலன்களும் அதுக்கு வேண்டியதான விஷயங்கள், சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்தம், எத்தனை பழம், எத்தனை புஷ்பம், எத்தனை வாசனை, இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்க. ஆனா அத்தனையும் அனுபவிக்கணும். எதை பண்ணணுமோ அது பண்ணல. கடைசி வரைக்கும் இவன் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு தன் சரீரத்தை உபயோகப்படுத்துறதில்லை. ஆகையால் இதை பார்க்கலாம். இவனுக்கு என்ன ஆச்சு? நாள் அளவுல பல பிறவிகளை எடுத்து எடுத்து இவனுக்கு எப்படி ஒரு வழக்கம் வந்துருச்சுன்னா, லோகத்தை அனுபவிக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் இருக்கே தவிர என்னைக்கும் ஆத்மாவை பார்க்கறதுக்கு இவனுக்கு இல்லை. தெரியல. மகான்கள் எங்க இருக்கான்னு பார்க்க தெரியல. அப்படி மகான்கள் இருந்தா அவளையும் கேட்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது மகாத்மா என்ன பண்றது? இப்படி இருக்கிறதுனால இவனுடைய மனசுல இவ்வளவு ஒரு ராகத்வேஷங்கள் வந்துட்டு, இதை சரி பண்ணணும்னா புதுசான ஒரு சந்தர்ப்பத்தை நான் அமைச்சு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்றதுன்னு புதுசான சந்தர்ப்பம் அமைச்சு கொடுக்கணும்னா இருக்கிறத அழிக்கணும். ஆகையால் தான் பிரளயத்தை பண்ற. புனഃசிருஷ்டிக்காக புதுசாக நல்ல வாழை தயார் பண்ணி, பிரஜாபதிகளை தயார் பண்ணி மறுபடியும் இங்க இருக்கும். அவனாலையாவது உங்களுக்கு முக்தி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நிகில பிரபஞ்சங்களும் 74 புவனங்களையும் எல்லாவற்றையும் உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவன ஆவளி. ஒரு தடவை கண்ணை அப்படியே மூடினான். அவ்வளவுதான். எல்லா பிராணியும் உள்ளபடி. ஒரு பிராணியை கொண்டாலே இவ்வளவு தோஷங்கிற உலகத்தில் இருக்கிற சகல 74 பூதங்கள் இருக்கக்கூடியதான அத்தனை பேரையும் தனக்குள்ள சேர்த்துட்டா சார். அதனாலதான் அவளுக்கு என்ன பேரு? ஹிம்சா பண்றவள் சிம்மம்னு பேரு. அதனால சம்ஹாரா இது சமுதாயார்த்தா தத்ர ஈஸ்வரி சமர்த்தா. அப்படி சம்ஹாரம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபமா இருக்காள். ஆகையால் அம்பாளுக்கு சிம்மாசனேஸ்வரின்னு பேர். நீர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. வேதத்துல எங்கேயாவது சொல்லுக்கா? சொல்றது எப்ரயந்தி அபிசம்பிசந்தி. சிம்ஹாசனேஸ்வரிங்கிறதுக்கு வேதம் என்ன சொல்றது? எப்ரயந்தி அபிசம்பிசந்தி. ஜனங்கள்லாம் இங்க இருந்து பிறக்கிறாளோ, யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஸ்ரீமாதா ஏன ஜாதானி ஜீவந்தி ஸ்ரீமஹாராஜ்ஞி யத்ரயந்தி அபிசம்பிசந்தி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சொல்லியாச்சுன்னா பிரம்ம லட்சணம் 3 நாமாக்கள்லயும் பிரம்ம லட்சணத்தை சொல்லிவிட்டேன். சத்ய ஈஸ்வரி ததாச்ச ஸ்ருதி யத்ரயந்த்யபிசம்பிசந்தி. 3 அர்த்தம் சொல்லியாச்சு. இப்ப அதுக்கப்புறம் 4வது அர்த்தம் ஸ்ரீமத் பஞ்ச சிம்மாசனேஸ்வரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுல ஸ்ரீ சிம்மாசனேஸ்வரி சொன்னா போறாதோ, நடுவுல மத்த போட்டிருக்கேன். அது அந்த மகாரத்துக்கு 5ன்னு அர்த்தமா. மகாரம்னு 5 கடமையாதி சங்கையில பால இருந்து ஆரம்பிச்சு பாபா பாபாமா 5. இந்த 5 சிம்ஹாசனங்களுக்கு ஈஸ்வரி. சத்தியம சிம்ஹாசனேஸ்வரின்னா என்ன அர்த்தம்? 5 சிம்ஹாசனங்களுக்கு ஈஸ்வரி. 5 சிம்ஹாசனங்கள் என்னது? லலிதா நவாவரண பூஜையில, லலிதா நவாவரண பூஜைன்னா இல்லைன்னா தசமகா விஜயங்களுக்கு காளி நவாவரணம், காளி ஆவரண பூஜை, தார ஆவரண பூஜை. இதோ ஒண்ணு அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்துல ஆவரண பூஜை பண்ணும் சமயத்தில் ஸ்ரீசக்கரத்துல பிந்து ஸ்தானத்துல நாம கொண்டு வந்து சர்வானந்தமய சக்கரம்னு அம்பாளை பூஜை படுத்தோம்.
அந்த இடத்துல ஒரு சிம்மாசனம் போட்டிருக்க. அந்த சிம்மாசனம் எப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு 5 சிம்மாசனங்கள் இருக்கு. அதற்கு பஞ்ச பஞ்சிகான்னு சொல்றது. யஸ்மின் பஞ்ச பஞ்சஜனா ஆகாச பிரதிஷ்டிதா. பஞ்ச பஞ்சஜனா 5 5 25 தேவதைகளுக்கு அவ பஞ்ச பஞ்சிகா ஆராத்தியமான தெய்வங்கள் அப்படின்னு. அந்த பஞ்ச பஞ்சிகாராத்திய தேவதா விசேஷங்களில் முதல் மட்டிலிருந்து ஆரம்பிச்சு அந்த 5லயும் ஒவ்வொன்றுலயும் 5 தேவதைகளை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதுல மகாலட்சுமி மனுக்கள் இருக்க. அதுல ஸ்ரீ வித்யாலட்சுமி, ஸ்ரீலட்சுமி, லட்சுமி லட்சுமி, ஸ்ரீ மகாலட்சுமி லட்சுமி, ஸ்ரீ திரிசக்தி லட்சுமி, ஸ்ரீ சர்வ சாம்ராஜ்ய லட்சுமி அப்படின்னு 5 லட்சுமிகள் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இங்க லட்சுமின்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். இப்படிப்பட்டதான சர்வ சாம்ராஜ்ய லட்சுமின்னு சொன்னமோ இல்லையா, அதற்கு மேல அம்பாள் உட்கார்ந்துருக்கலாம். அதனால ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. 5 சிம்மாசனங்களுக்கு மேல உட்கார்ந்து இருக்க அம்பாள். ஒரு சிம்மாசனம் இல்லை, தண்ணி விட்ட கை விழுந்துருவாங்க பயப்படுறா. பொண்ணுக்கு மேல ஒரு சிம்மாசனம் போல 5 சிம்மாசனங்கள், அதுக்கு மேல அம்பாள் உட்கார்ந்து இருக்க. ஆகிய அம்பாளுக்கு மேல ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. 4வது அர்த்தம் பார்த்தோமா? 5வது அர்த்தம் சந்தி சிம்ஹாசன சமாख्याताः चैतन्य भैरव्यादि संपत् प्रदा भैरव्यन्ताः 8 மந்திராः. ஞானார்ணவம்னு ஒரு தந்திரம். அர்ணவம்னா சமுத்திரம், அறிவு கடல்னு ஒரு தந்திரம், ஒரு புஸ்தகத்துக்கு பேர் ஞானார்ணவ தந்திரம். அந்த தந்திரத்துல விசேஷமாக என்ன சொல்லியிருக்கு? 8 மந்திரங்கள் சொல்லியிருக்கு. அதுக்கு சிம்ஹாசன மந்திரங்கள்னு அஸ்தி சிம்ஹாசன சமாख्याताः சைத்தன்ய பைரவி ஆதி. சைத்தன்ய பைரவியிலிருந்து ஆரம்பிச்சு சம்பத்பிரதா பைரவி அது வரைக்கும் அந்த பைரவின்னு பேர் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் 8 மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள்ல சேது திரயம் யுக்ம ரூபம். அது 3 மந்திரங்கள் இருக்கு. பார்த்தீங்களா? யுக்மம் 2 பைரவ பைரவி, காமேஸ்வர காமேஸ்வரி, பவானி பவா அப்படின்னு 2 சேர்ந்து இருக்கக்கூடியதான தம்பதி ரூபங்களாக இருக்கக்கூடியதான யுக்ம ரூபமான மந்திரங்கள் 3. மொத்தம் எத்தனை? 8. அது ஒரு 3 தம்பதிகளா போயிடுது. 3 தம்பதிகள் எத்தனை? 6. இன்னும் மிச்சம் 2. முதல் செட்டு, 2வது செட்டு, 3வது செட்டு 6 ஆயிடுது. மீதி 2 தனியா நிக்கிறது. புரியுதா? அதனாலதான் பூஜை கட்டுற காலத்துல துர்கா லட்சுமி சரஸ்வதினு 3 பேர் செட்டா தம்பதிகளா பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வட்டக்கன் ஒரு கண்ணி இப்படின்னு வச்சுட்டு இருக்கா. பாத்தீங்களா? இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு? இந்த ஞானார்ணவ தந்திர வச்சனம். அது அதுல இருக்கக்கூடியதான மந்திரங்களை ஆவாகனம் பண்ண சொல்லி இருக்க. இப்படி மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு சார்? 5 தான் ஆச்சு. 8 மந்திரங்கள் சொன்னாலும் 5 மந்திரம் தான். இதை 3 2 போயிடுச்சு. 2 6, அந்த 3 போயிடுது. மீதி 2 மந்திரம் தனித்தனி 5. இந்த 5 சிம்மாசன மந்திரங்கள். அவை இளைஞர்கள் ஆரம்பிக்கிறது சைத்தன்ய பைரவியிலிருந்து சம்பத் பிரதா பைரவி வரைக்கும் 8 மந்திரா. சேஷு திரயம் யுக்ம ரூபம், துவயம் ஏகைக ரூபம். 3 செட்டா இருக்கு. 3 2 6, மீதி 2 தனித்தனியாக இருக்கு. மொத்தம் 5 ஆச்சு. பஞ்சைவ திங் மத்திய பேதேன 4 திக்கிலையும் 4 நடுநூல். திங் மத்திய பேதேன சிம்ஹாசனானி ஞானார்ணவே கதிதாதி. இது ஞானார்ணவ தந்திரத்துல சொல்லியிருக்க. அது எப்படி என்ன சொல்லிருக்க? பஞ்சசிம்ஹாசன கதா கதம் சா திரிபுரா பரா கதயஸ்வ மகேதான கதம் சிம்ஹாசனம் பவேத். பஞ்சசிம்ஹாசன கதா 5 சிம்ஹாசனங்கள். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி தான் நீங்க சொன்னேன். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரினா மத்துன்னா 5ன்னு அர்த்தம். கடமையா சங்கையில மான்னா 5ன்னு அர்த்தம். பஞ்ச சிம்ஹாசனேஸ்வரி பஞ்ச பிரம்மாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி இங்க வந்துருக்கு பார்த்தீங்களா? ஆகையால் அந்த 5 சிம்ஹாசனங்கள் வந்திருக்கு. இந்த 5 சிம்ஹாசனங்கள்ல பஞ்ச சிம்ஹாசன கதா கதம் தா திரிபுரா பரா கதயஸ்வ மகேசான கதம் சிம்ஹாசனம் பவேத்.
எப்படி இது சிம்மாசனமாக ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்றார். பிரதமம் சுணுதேவேசி பிரம்ம சிருஷ்டிகரோ யதா. நான் கேட்கிறேன், சொல்லுங்க, கேளுங்கம்மா. பிரதமம் சுணு தேவேசி, அம்மா நான் சொல்றேன். பிரம்மா சிருஷ்டிகரோ யதா, எப்பொழுது பிரம்மதேவரானவன் சிருஷ்டியை ஆரம்பித்தாரோ, நிச்சேதனா, அவர் அசைய முடியல. அவரால் உலகத்தை உண்டு பண்ணணும்னு கட்டளை இட்டாச்சு, ஆனா அவரால் அசைய முடியல, இங்கேயும் அசைய முடியல. அப்ப அம்பாள் பார்த்தாங்க, ஓ தேவேஜி சதா திரிபுர சுந்தரி சமாராத்ய அபவத் கர்த்தா. அம்பாளை ஆராதனை பண்ணின, அதனால உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியதான உண்டு பண்ணக்கூடியதான திறமையை பெற்றார். சகல திறமைகளும் எங்க இருக்க? அம்பாள் இடத்துல இருக்கு. அது வரலன்னா இருந்து பிரயோஜனமே இல்லை. நம்ம ஆத்துல நிறைய பொருள்கள் இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, எல்லாமும் இருக்கு. கரண்ட் இல்லைன்னு இதெல்லாம் இருந்து என்ன சார் பிரயோஜனம்? அது பாட்டுக்கு அது இருக்கு, இல்லாம இல்ல, அது நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு வேண்டியதான அந்த சக்தியானது இல்லைன்னா அது எப்படி உபயோகப்படலையோ, அதே போலதான் பிரம்மாவுக்கு சிருஷ்டி திறமை இருக்கு, உலகத்துக்கு விஷ்ணுவுக்கு காப்பாற்றும் திறமை இருக்கு, பரமேஸ்வரனுக்கு இந்த ருத்ரனுக்கு அழிக்கும் திறமை இருக்கு. ஆனா திறமை இருந்தா போறாது, அது உபயோகப்படுறதுக்கு வேண்டியதான் அந்த சக்தியை கொடுக்கணும். அந்த சக்தி அம்பாள் இடத்துல இருந்தா, ஏன்னா அம்பாளுக்கு ஆத்யாபராசக்தி திரையானாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவசிவே பவே பூஜா பூஜா தவ தரணையோர் விரச்சிதா அப்படின்னு சௌந்தர்ல சொல்றோமோ இல்லையா? ஆகையால் அத்தனை தேவதைகளும் அம்பாள் இடத்துல தான் அந்த சக்தியை பெறுகிறார். சக்தியை பெறுவதற்கு முன்னால என்ன? வெறும் உருவம். சக்தியை பெற்ற பிறகு அவ அந்தந்த தேவதைகளா ஆயிடுற. அந்த சக்தி பெறலைன்னா அது வரைக்கும் அதுக்கு என்ன பேரு? சரீரம் இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஆத்மா இல்லை. அதுக்கு என்ன பேர் சொல்றேன்? பிரேதம். பிரகர்ஷேன கீதம் கதம். இங்க இருந்து கிளம்பி போயிட்டார் சார், கிளம்பி போயிட்டாருங்கிறத திரும்பி வரமாட்டார், இங்க வரமாட்டார். அதனாலதான் பிரேதம் சொல்றேன். பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. இந்த 5 சிம்மாசனையும் 5 பக்கத்துலயும் 5 பிரேதங்கள் இருக்கு. என்ன அப்படிங்கிற அத்தனை பேரும் இருக்கு. ஆனா அவளுக்கு திறமை இங்க இருந்துதான் வருது. அம்பாளுடைய சாமர்த்தியத்திலிருந்து அவளுக்கு அந்தந்த செயலை பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் வருது. இத பாருங்க, சமாராத்ய அபவத் கர்த்தா கிருஷ்ண பரமேஸ்வரி. அந்த சமாராதனம் பண்ணி அம்பாளை ஆராதனம் பண்ணினத்தினால்தான் அந்த சக்தியானது வந்தது. பிரம்மாணம் தம் சமாராத்ய தபசா மகதா பிரியே. இப்படி இந்த பிரம்ம தேவத்தை அம்பாளை சமாராதனம் பண்ணினத்தினாலதான் தபசா மகதா பிரியே, மகத்தான தபஸ பண்ணினத்தினால்தான் சக்ரோ அபவத் தேவராஜோயம். இந்திரனாலும் தேவராஜனா ஆயிட்டான். அம்பாளை பூஜை பண்ணினத்தினால்தான் சக்ரோபாசிதா வித்யான்னு ஒண்ணு இருக்கு. நாமெல்லாம் அகஸ்தியோபாசிதா வித்யா, மன்மதோபாசிதா வித்யா, காதி வித்யங்கிறோம். லோபாபுத்திரா உபாசிதா வித்யா, ஹாதி வித்யங்கிறோம். இதே போல 12 வித்யக்கள் இருக்கு. அது இந்திரோபாசிதா வித்யா. இந்திரனும் இந்த உபாசக கணங்கள்ல ஒருத்தர். ஜன்மாந்தரத்துல உபாசனம் பண்ணி காமியமாக உபாசனம் பண்ணி இந்திரன் ஆயிட்டான். நிஷ்காமியமாக உபாசனம் பண்ணியிருந்தா அம்பாளோட சேர்ந்து போயிட்டு இருப்பான், முக்தி அடைஞ்சிருக்கான். இருந்தாலும் என்னடா பண்றதுன்னு யார விட்டது ஆசை? எல்லா உலகங்களும் நான் சொன்னபடி கேட்கணும் எனக்குடையதான ஆசை அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் முக்தி அடையிறதுக்கு வேண்டிய வழியை அம்பாள் பண்ணிவிட்டா. பிரம்மதேவர்கிட்ட போய் படிச்சான் இந்திரன். அதற்கு முன்னால அவர் என்ன பண்ணினார்? ஒரு மகர்ஷி கிட்ட தத்யங்காதர்வணர் அப்படிங்கிறத படிச்சார். ரொம்ப இந்திரனுக்கு தொல்லைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் ராட்சசால் வரா, ஒரே இம்சை பண்ணிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, நிம்மதியாவே இருக்க மாட்டேங்கிறது. உலகத்தையும் சாம்ராஜ்யம் முழுக்க இருக்கு, இருந்தாலும் சௌக்கியமா இருக்க மாட்டேங்கிற, ஏதோ ஒரு கவலை வந்துட்டே இருக்கேன்னு கஷ்டப்பட்டான். யாரோ சொன்னார், உனக்கு இந்த வேதாந்தத்தை வார்த்தை மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வரும் அப்படின்னு போன. அப்படின்னு தேடி யாரு? ஏன்னா சாதாரண நம்மளுக்கு அலாந்தவன், நம்மளே 3 இலக்கு மேல இருக்கோம். நம்ம இன்னொருத்தருக்கு போய் இருக்கணும்னு அவர் எப்படி இருக்கணும், உயர்ந்தவரா இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு சாதாரணமாக இவெல்லாம் தெரிஞ்சவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்படி யோசனை பண்ணின. ஒரு காட்டுல வேற யாரும் மனுஷியால கூற முடியாத இடத்துல ஒரு தத்யங்காதர்வணர்னு தபஸ் பண்ணிட்டு நேர அவர்கிட்ட போன. போய் இது போல சொல்லிக் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு.
அவன் என்ன பண்ணினா தெரியுமோ நான் சரி அப்படின்ட்டு இவருக்கு வச்சு ஆனந்தமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா. சொல்லி கொடுத்தவங்க இவருக்கு உயர்ந்ததான ஒரு பதவி இருந்தாச்சு, அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு, இது மேல மனசாந்தி கிடைச்சிருக்கு, எதையும் பண்ணக்கூடியதான திறமை வந்தாச்சு. திறமை வந்ததுமே என்ன பண்ணிட்டார், இது மேல நான் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு குருவிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போனார். போற சமயத்துல ஒரு வார்த்தை சொன்னார், நான் வெறும்னு உங்க சிஷ்யன் மட்டும் நினைக்காதையும், நான் மூலகத்துக்கும் அதிபதி, மூலத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு நடத்துல இருக்க. இந்த ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் எல்லோருக்கும் சொன்னிடையானால் அப்ப அது சரி வராது. ஆகையால என்ன பண்ணுங்க, இந்த வித்யை வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படாது, ரொம்ப நல்ல அதுக்கு வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படாது. அப்படி பண்ணிடையானால் தெரிய வறுமையானால் உங்க தலையை எடுத்துவேன், குரு துரோகம் பண்ணலாமன்னார். அந்த பணம் எனக்கு வந்தா பரவாயில்ல, என்ன நான் பொறுப்புல இருக்கேன், உலகத்தை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்புல இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஆளுன்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா என்ன அர்த்தம்? அவர் பார்த்தார், இந்த காட்டுக்குள்ள என்கிட்ட யார் வரப்பா. ஆகையால் சரி பரவாயில்ல, இப்ப என்னாச்சு, நான் முன்னாலேயே தலை எடுக்கிறத பத்தி நான் கவலையே படலை. தெரியல இன்னைக்கு கீழே விழுவான்னு பார்த்துட்டு இருக்கேன்னா ஜீவன் முக்தனா இருந்தது. வந்தாய் கேட்டாய், உனக்கு அதிகாரம் இருக்க சொல்லி கொடுத்தேன், சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் விட்டு போயிட்டார். மகான்களுடைய லட்சணம் எதையும் எதிர்பார்க்க மாட்டா. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த தேவதைகள்லாம் பார்த்தா முன்னால இருந்தா போல இந்திரன் இப்ப இல்லையே. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த தைரியமா பேஸ் பண்றாங்க. முன்னால நடுங்கிட்டு இருந்தார், டாக்டருக்கு வரானோ அவனோ இவனோ என்னமோ. இப்பெல்லாம் ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா ஆனந்தமா எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்காரு. இவரிடத்துல விசிபிள் சேஞ்ச் ஏதோ ஒண்ணு இருக்கு, சாதாரணமா இல்ல. இத அஸ்வினி தேவதைகள் கண்டுபிடிச்சு விட்டா. அவ என்ன பண்ணினா தெரியுமோ, நான் ரொம்ப நல்லா இருக்க, இதுக்கு ரகசியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ தேடி பார்த்தா. சாதாரண ஒண்ணும் தெரியல. இந்த இந்திரன் எங்கேயாவது வெளியில போயிருக்காரா அப்படின்னு பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தா. ஓஹோ, இது 6 மாசம் லீவ்ல போயிருக்காரு, எங்க போனார் என்ன ஏது கண்டுபிடிச்சு அப்படி பார்த்து சாராளால விசாரம் பண்ணி கடைசியில இவர் தசகாதர்வன்ட்ட போனார்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு விட்டார். அவ பார்த்தா எங்களுக்கும் வேணும் ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. என்ன, அவர் முன்னால பட்ட கஷ்டத்தையும் இப்ப இருக்கக்கூடியதான ஒரு நிலையும் பார்த்து அவருக்கு ஒரு ஆச்சரியம் வியப்பு. இது இருந்தாலே போர்வே மனுஷனுக்கு அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்கு வருது. சத்யகாதரவன்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கோ அதிகாரம் இருக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு விதமான ஆட்சேபணம் இல்லை, சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. சரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அதே பகவோ பிரம்மேதி அவர் சொன்னார். ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்கிற ஆரம்பே ராஜயோகத்தை பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இப்படி சொல்றேன். இல்ல, நான் இதை சொல்லி கொடுத்தேன்னா இந்திரன் என் தலையை வெட்டி விடுவான், என்ன பண்றது? அதுக்காக தான் யோசனை பண்றேன். ஏன்னா வெறும்னு உபதேசம் பண்ணா மட்டும் போராது, அதுக்கு என்னென்ன விவகாரங்கள் இருக்கு, என்ன ஏது அர்த்தம், அவைகள்லாம் சொல்லி தரணுமோ இல்லையோ. ஆனா சொல்லி கொடுத்த மாத்திரத்தினால தலையை வெட்டி விடுவேன்னு சொல்றாங்க, அதான் எனக்கு பயமா இருக்கேன்னு. இவர் சொன்னார், நாங்க சக்சிஷ்யர், அவர் சொன்ன பிறகுதானே தலையை வெட்ட போறார், நீங்க சொல்றதுக்கு முன்னாலே நாங்க தலையை வெட்டிடுறோம். ஏன் இப்படி பண்றேன்னு ஒண்ணும் இல்ல, உங்களுடைய தலையை வெட்டி விடுறோம், வெட்டி விட்டு அங்கே பக்கத்துல ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரையை மறிச்சு கிடக்கு, அதனுடைய தலையை வெட்டி உங்க தலையில இடத்துல ஒட்டி விடுறோம். ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த வித்தியைகள்லாம் எங்களுக்கு தெரியும். சோ நான் எங்க என்ன பண்றோம், உங்க தலையை வெட்டி விட்டு அங்க கீழே வச்சிருந்த பத்திரமா, அதற்கு பிறகு அந்த குதிரை தலையை உங்க மேல வச்சிடறோம். நீங்க குதிரை தலையில எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க போறோம், எங்களுக்கு எல்லா பாஷையும் தெரியும், குதிரை பாஷையெல்லாம் தெரியும். நீங்க உபதேசம் பண்ணின பிறகு இந்திரனும் வர போறான், அவங்களோட காத்துட்டே இருக்காருன்னு அவன் குதிரை தலையை வெட்டி விடுவான். வெட்டினா என்ன பண்றோம், நாங்க திரும்பி உங்க தலையை வெட்டி விடுறோம், தலையை அங்க வச்சுட்டு ஒட்ட வச்சிடுறோம். ரெடி ஆட்டார். அவர் பார்த்தார், சரீரத்துல அபிமானம் இல்லாதவர், ஓகேன்ட்டார். அந்த சரீரம் சொன்னதுமே என்ன பண்ணிவிட்டார், இந்த தலையை வெட்டி கஜ்யங்காதனுடைய தலையை வெட்டி அங்க குதிரை தலையை வச்சிருக்கார். அதான் அயக்ரீவ அவதாரம், தேவி பாகவத்தில் விசேஷமா.
சரி, அப்புறம் என்னாச்சு, அவர் அந்த குதிரை உபதேசம் பண்ணினார். பிரகதி முவாசா வேதத்துல வருது, தமாஷா கதை சொல்றேன்னு பார்க்கக்கூடாது, இதெல்லாம் வேதத்திலேயே இருக்கு. அந்த தலையினால பிரகதீமுவாதா அப்படின்னு ஈம் எனக்கூடியதான மந்திரத்தை சொன்னார். அதுதான் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் எல்லாமே இந்த ஈமோட தான் வரும். அப்படி அந்த ஈம் என்ற மந்திரத்தை சொன்னாரா, இந்திரனானவன் வந்தான், தலையை வெட்டி விட்டார், இவர் பழைய தலையை வச்சு விட்டார். அந்த ஹயக்ரீவராக சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதனால ரொம்ப விசேஷம் அந்த மந்திரத்துக்கு அப்படின்னு ஹயக்ரீவோபாசிதா வித்யான்னு வந்திருக்கு. அப்படி விசேஷமாக வந்த பிறகு இந்த அஸ்வினி தேவதைகள் ஆனந்தத்தை அனுபவிச்சாளா, அதற்கு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு விசேஷமாக போயிருக்கா. அப்படி சகல சாஸ்திரங்களும் சகல தத்துவங்களும் ஓரிடத்துல சேர்ந்து இருக்கக்கூடியதான பதார்த்தம், அம்பாள் இடத்துல இருந்து வந்ததான சக்தி இருக்கக்கூடியதான இந்திரன் இந்த ஈங்கார ரூபமாக இருக்கக்கூடியதான தத்துவத்தை உபாசித்து அந்த ஜன்மாவிலேயே அவனுக்கு வேதாந்தத்தை அறியக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் கிடைச்சு சகல போகங்கள் அனுபவிக்க வந்தான். இப்படி நிறைய போகங்கள் அத்தனையும் இருக்க சொர்க்கத்துல அத்தனை இருந்த போதும் அத்தனையும் வெறுத்து தள்ளி பிரம்மதேவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஆத்ம தத்துவத்தை அறிந்து அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சான். ஜீவன் முக்தனாய் இன்னைக்கும் அவர் பிரகாசிக்கிறார். உலகத்தை அதிபதியா இந்திரன் இருக்காருன்னா ஜீவன் முக்தனம் அப்படின்னு தெரியுது, அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைச்சதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி சக்ரோபோ தேவராஜோயம், இப்படித்தானே தேவராஜனான சக்கரன் ஆயிட்டான். பூர்வஸ்யாம் திசி பாலகா, இன்னைக்கும் கிழக்கு திக்கில பரிபாலனம் பண்ணக்கூடியவனு சக்கரனா இருக்கார். எப்படின்னு சதா பிரசன்னா திரிபுரா பூர்வசம்ஹா சிம்ஹாசனே ஸ்திதா, இப்படி பிரசன்னமான அம்பாளானவர் கிழக்கு திக்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கா. இந்திரன் பூஜை பண்ணின அம்பாள் எங்க இருக்கா? கிழக்கு சிம்மாசனம். இதே போல 5 திக்கிலையும் 5 சிம்மாசனம் அம்பாள் இருக்கா, அதுக்கு மேல அம்பாள் இருக்கா அப்படின்னு விசேஷமாக 4 திக்கிலையும்னால அதுக்கு மேல அம்பாள் ஊர்த சிம்மாசனத்துல இருக்கா அப்படின்னு ஞானார்ணவ தந்திரத்துல இருக்கு. தேன பஞ்ச சிம்ஹாசனானாம் ஈஸ்வரி இத்தியனேன மந்திரோத்தார. ஆகையால் இந்த சொன்னதான இந்த கதை இருக்கட்டும், இந்த ஸ்வரூபம் சொன்ன பஞ்சசிம்ஹாசனம் ஸ்ரீமத் சிம்ஹாசனம் 5 பஞ்சசிம்ஹாசனம் பஞ்சசிம்ஹாசனே மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் தான் பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி பஞ்ச பிரேதாசராசீனான்னு சொல்றது. அந்த மந்திரங்களையும் இங்கே சொல்லப்பட்டது. இது வரைக்கும் ஆச்சா. அதற்கு பிறகு ஸ்ரீவித்யார்ணவ தந்திரத்துல இந்த அம்பாளை பத்தி பேசும் பொழுது 4 பக்கத்திலையும் இருக்கக்கூடியதான 4 சிம்ஹாசனங்கள், அங்க இருக்கக்கூடியதான தேவதைகளையும் அந்த மந்திரங்களையும் சொல்றது. வித்யார்ணவ தந்திரத்துல கிழக்கு திக்கில பாலா மந்திரம், சைத்தன்ய பைரவி மந்திரம், சம்பத் பிரதா பைரவி கிழக்கு திக்கில இருக்கிறதாகவும், அதே போலயே சவுத் வடக்குல தெற்கு திக்குல லலிதா காமேஸ்வரி ரக்தநேத்ரா ஷட்சக்கர பைரவி ஷட்கூட்டா பைரவி அப்படிங்கிற 4 மந்திரங்களும், அதே போலயே மேற்கு திக்குல சஞ்சீவினி மிருத்யுஞ்சயா அமிர்த சிம்ஹாசனேஸ்வரி வஜ்ரஸ்வரி திரிபுரா பைரவி அப்படின்னு அங்க அந்த இடத்துல வன்னிவாசினி அப்படின்னு 5 தேவதைகள் இருக்கிறதாகவும், வடக்கு திக்குல தாமரேஸ்வரி, அதுக்கப்புறம் பூபேஸ்வர பைரவி அக்னி பைரவி அப்படின்னு 3 மந்திரங்கள். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கக்கூடியதான சிம்ஹாசனத்துல அம்பாள் சுந்தரி அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் விசேஷமா இருக்கு. பஞ்ச சிம்ஹாசனேஸ்வரி, பிரதம சிம்ஹாசனேஸ்வரி, திவிதீய சிம்ஹாசனேஸ்வரின்னு சொல்லி கடைசியில அம்பாளுடைய ஸ்வரூபம் உயர்ந்ததாக ஒரு ஸ்வரூபம் எல்லாத்தோட விசத்தியா திவித்யார்ணவத்துல. இதுவும் இந்த ஸ்ரீமத் பஞ்ச சிம்ஹாசனேஸ்வரிங்கிறதுல வருது. இப்படி இந்த ஸ்ரீமத் சிம்ஹாஸ்வரிங்கிற நாமாவுக்கு 5 அர்த்தங்கள் சொல்லியிருக்கோம். இப்படி 5 அர்த்தங்களோட இந்த நாமா வளர்க்கறது. இதை யாரு கேட்கிறாளோ, இதை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு சகல சாம்ராஜ்யத்தையும் ஆளக்கூடியதான திறமை வருது. அதை சைத்தனுராட் பவதி அப்படின்னு விசேஷமாக ஸ்வராஜ்யம் அவனுக்கு கிடைக்கிறது. இன்னொருத்தனுக்கு அடிமையாக இல்லாதான பிரம்மபாவம் இவனுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றது. அப்படிப்பட்டதான ஸ்வராஜ்யமானது கிடைக்கக்கூடியதான நிலையில பலத்தை சொல்லியிருக்க இந்த சிம்ஹாசனேஸ்வரிங்கிற நாமாவுக்கு. இப்படி
ஸ்ரீமாதாங்கிற நாமாவில உலகத்தினுடைய படைப்பையும், ஸ்ரீமகாராக்கியங்கிற ஒரு நாமாவனால உலகத்தினுடைய காத்தலையும், ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி எனக்கூடியதான நாமாவனால் உலகத்தினுடைய சம்ஹாரத்தையும் சொல்லியாச்சு. பிறகு அம்பாளுக்கு இந்த 3 தானோ இல்ல, இன்னும் 2 சக்திகள் இருக்கு. திரோதானம், அனுகிரகம் எனக்கூடியதான 2 சக்திகள் இருக்கு. திரோதானம்னு என்ன? மறைச்சு வைக்கிறது. அனுகிரகம்னு அந்த ஸ்வரூபத்தை, பிரகாசத்தை காட்டுது. துஷ்டாலா இருக்கிறவாளுக்கு அந்த ஸ்வரூபமானது தெரியாம பண்ணிட்டு இருக்க. யாரு சத்துக்களா இருக்காளோ, மகான்களை ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு அந்த ஸ்வரூபம் காணும்படி பண்ற. இதுக்கு திரோதானம், அனுகிரகம்னு பேரு. இந்த 5 செயல்களும் பண்றதுனால அம்பாளுக்கு என்ன பேரு? பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு பேரு. 5 செயலைகளையும் எப்படியும் பண்ணிக்கொண்டே இருப்பவள் அப்படிங்கிற நாம அம்மாவுக்கு வந்திருக்கு. அந்த பஞ்ச கிருத்தியங்கள்ல 3 கிருத்தியம் தான் சொன்னேன், இன்னும் 2 சொல்லலையே. அந்த 2 சொல்றதுக்காக பின்னால வரக்கூடியதான 997 நாமாக்கள், 6 நாமாக்கள். விவகாரம் முழுக்க என்ன சொல்ல போறோம்? இத்தனை நாமாக்களும் பின்னால வரக்கூடியது திரோதான, அனுகிரகம். துஷ்டால ஹிம்சை பண்ணணும், நல்லவாளை காப்பாற்றணும். அம்பாளுடைய மனசுல, அம்பாள் யாருடைய மனசுல பக்தி இருக்கோ, கொஞ்சமா இருந்தாலும் போறோம்னு அந்த பக்தியை வளர்ப்பா. ஸ்ரத்தையாகோ யதேஹவிஹி வேதம் சொல்லும். கொஞ்சம் ஸ்ரத்தை இருந்தா போறோம். இந்த ஆச்சாரியனை காட்டி விடுவா. இந்த ஆச்சாரியன் வைய மாட்டார், வெச்ச ஆச்சாரியன் இல்ல. கோபம் வந்தா அப்படி அர்த்தம். கோபம் வந்தா அவர் ஆச்சாரியர் இல்ல. ஆனா என்னென்ன, எப்பொழுதும் நமக்கு ஏதோ விதமாக சகாயம் பண்ணி கொண்டே. உங்களை இருக்கிற பக்தி கொஞ்சம் இருந்தா 1% இருந்தா போறோம், அதை 10% ஆக்கி விடுவார். ஆக்கணும், அதுக்கு அம்பா சகாயம் பண்ணுவா. அப்படி அந்த பக்தி உண்மேஷம் வரும்படி பண்ணி, அந்த பக்தியினால அந்த சிஷ்யனுடைய ஹிருதயம் திரவித்து, அதுக்கு பிறகு அம்பாளுடைய பாதங்கள் அங்கே வரும்படி பண்ற. நம்ம மனசு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஆவின் பட்டர் மாதிரி இருக்கு, செங்கல் மாதிரி இருக்கு. அது அவளை சீக்கிரமாக ஒன்னும் அடிச்சா விழும். ஆனா நம்ம மனசு எப்படி இருக்கணும்? நவநீதமாக இருக்கணும். அப்பொழுது கடைஞ்சதான வெண்ண மாதிரி ஆகணும். அது மாதிரி இருக்குமே. ஆனால் அந்த அம்பாளுடைய பாத பத்மங்கள் அதுல ஒரு தரம் தியானம் பண்ணினால படிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் மாற இனிமேல் உலகத்துல மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சுவைக்க. இப்ப எப்ப பாருங்க நமக்கு ஏதோ மற்ற விஷயங்கள்ல தான் ஒரு ஆசை இருக்கு. அது வேணும், இது வேணும், அதை சம்பாதிக்கணும், இதை பார்க்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கே தவிர அம்பாளையே எப்பொழுதும் தியானம் பண்ணுவோங்கிற ஸ்வரூபம் இல்லை. நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன்னா 15-16 மணி நேரங்கள் நீங்க முழிச்சுட்டு இருக்கேன். அதுல கணக்கு பண்ணி பாருங்க, எத்தனை நேரம் டிவி பார்க்கறேன், எத்தனை நேரம் புராணங்கள் பேசுறேன். அந்த செல்போனை கையில வச்சுட்டே நடக்கிற போகும்பொழுது சர்வாவஸ்தாசு அதுதானே இருக்கு. நம்மளே யோசனை பண்ணிப்பாங்க. ஆனா அம்பாளை பத்தி நினைக்கக்கூடியது நாம் எவ்வளவு நேரம், பரமேஸ்வர சிந்தனை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. ஆகையால் இவைகள்லாம் போய் சர்வதா சர்வ காலமும் அந்த அந்தர்நிரந்தரமனிந்தனமே அப்படின்னு உள்ளேயே அந்த ஸ்வரூபம் சுத்தி கொண்டே இருக்கணும். மூச்சு காத்து கூட ஹம் சஹா சஹா அப்படின்னு ஹம்சா சோகம் சோகம் ஹம்சா அப்படின்னு வந்துட்டே இருக்கணும். அதான் அதப்பா காயத்ரி. நீங்க ஜபம் பண்ணாத போனாலே அது காயத்ரியாக ஆறது அப்படின்னு சொல்லியிருக்கல்லவா. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அது மேல சொல்லக்கூடியதான அனுகிரகம். அது அனுகிரகம்னு சொல்லியிருக்கு. இது அனுகிரகம், அனுராதா இப்படி எல்லாம் அணுன்னு வந்ததுன்னா பிறகுன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு வந்தா தானே பிறகு. உண்மை விசாகா நட்சத்திரம் 2 நட்சத்திரங்கள் அது என்ன ரொம்ப பிரகாசமாக இருக்கு. அந்த பிரகாசத்தை தூக்கி அடிக்கிற போல ஒரு பிரகாசம் அனுராதா நட்சத்திரம். அதனாலதான் ராத்திர தீப்தௌ அப்படி அந்த அனுராதா நட்சத்திரம் ரொம்ப வசதியா பிரகாசமாக இருக்கா. அதனால அந்த நட்சத்திரமும் வசதிங்கிறா இருக்க. நான் அந்த நட்சத்திரம் இல்லை விடும், நம்மையும் கவலைப்படுறது. நமக்கு இருந்தா நமக்கு கவலைப்படணும். அது அனுராதா நட்சத்திரம் எல்லாத்துக்கும் அதுல கல்யாண சந்தர்ப்பத்திலையும்
நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம் அனுராதனா ஓகேன்னு தோணும். ஏன்னா அவ யூனிவர்சலா நல்ல வளம். என்னமோ சில மாதிரிகள் அப்படி வேற ஒரு அபிப்பிராயம் இருக்கா இருக்கட்டும். அப்படி அது என்ன விசாகா நட்சத்திரத்தினுடைய ஒரு பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசம் உள்ளவள்ங்கிற அபிப்பிராயத்துல அனுராதான்னு சொல்றோம். அதே போல அனுகிரகம் எந்த கிரகம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்க வாழ்க்கையில அம்பாளை நமஸ்காரம் பண்ணினேலையானால் இனிமேல உங்களை அம்பாள் விட மாட்டாளாம். என்னைக்காவது ஒரு நாள் பண்ண வேண்டியது என்ன தெரியாம அம்பாளுடைய பாதத்துல நமஸ்காரம் பண்ணினேலையானால் இனிமேல என்ன தவகி சரணாவே வலிகுணம் பயாத்ராதும் தாதும் சகலமதி வாச்சா சமதிகம். நீங்க என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக கொடுத்து உங்களுக்கு மனசும் தோழத்தை கொடுக்கறதுக்கு ஒரு அம்பாள் வேணா அம்பாளுடைய பாதமே அந்த பாதங்களே அவளை கொடுக்கிறார். அந்த பாதத்துக்கு நமஸ்காரம் விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயகருக்கு நமஸ்காரம் இல்ல அவருடைய பாதத்துக்கு நமஸ்காரம். என்ன பண்றது? அது மாதிரி அம்பாளுடைய பாதங்களை திருவடிகளை உங்களுடைய மனசுல அப்படியே பர்மனண்டா நிக்க வைக்கிறதுக்காக வரக்கூடியதான நாமக்கள் மேல வரக்கூடிய சிதகிரிகுண்ட சம்பூதா தேவகாட்டிய சமுத்தியதா உத்யத் பாபுராபா சதுர்பாபு சமன்விதா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில இருக்கக்கூடியதான நாமா வரவிருந்தது. அதுக்கப்புறம் லலிதாம்பிகான்னு ஒரு நாமம் இருக்கு. அது வந்து அம்பாளை நேரா சொல்லக்கூடியதான மந்திரமாக அமைஞ்சிருக்கு. இப்படி நாமாக்கள் விசேஷமா இருக்கு. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் நான் ஊர்ல இல்லை, அதனால 1ஆம் தேதி அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த புதன்கிழமை இல்லாமல் அதுக்கு அடுத்த புதன்கிழமை மறக்காம வந்துடும். ஏன்னா இனிமேல வரக்கூடியதான நாமாக்கள் பிரகாச விமர்ச ஸ்வரூபத்தை சேர்த்து சொல்லக்கூடியதான நாமாக்கள், அனுகிரகப்பிரதமான நாமாக்கள். அத நாம இன்னையிலிருந்து 15வது நாள் விசேஷமாக மறக்காமல் வந்து அனுபவிப்போம். அம்பாளுடைய அனுகிரகத்தை வருவோம்.